அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர், இன்ஷா அல்லாஹ் பாடத்தை நாங்க தொடருவோம். அடுத்தது நான்காவது ஃபதுலு இல்மின் நஹ். இல்முன் நஹ்வுடைய ஃபதுல், இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த இல்முன் நஹ்வை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஏராளமான சிறப்பியல்புகள் இருக்கிறது. இந்த இல்முன் நஹ்வ் என்பது அஷ்ரஃபுல் உலூம், ஏனைய இல்முகளை விடவும் ஆகச் சிறந்ததாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்த இல்முன் நஹ்வின் மூலமாகத்தான் அல் குர்ஆன ஹதீஸ விளங்க முடியும். எனவே இந்த இல்முன் நஹ்வை பொறுத்த வரைக்கும் ஏனைய இல்முகளை விடவும் முகத்தமாக இதுதான் இருக்கிறது. இந்த இல்முன் நஹ்வு முற்படுத்தப்பட வேண்டும். ஏன்? குர்ஆன் ஹதீஸ மார்க்கத்தை விளங்குவதாக இருந்தால் எங்களுக்கு இல்முன் நஹ்வு ஆக அவசியம். எனவே இல்முன் நஹ்வு முற்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நஹ்வில்லாமல் பேச்சென்பது இதனுடைய யதார்த்தமான அந்த ஃபஹ்மை நாங்கள் என்ன செய்து முடியாது, விளங்க முடியாது. சொல்லுவார்கள், அந்நஹ்வு ஃபில் கலாம் கல் மில்ஹி ஃபித் தஆம். எப்படி உணவுல உப்பு அத்தியாவசியமோ அதே போன்றுதான் அந்நஹ்வு ஃபில் கலாம், பேச்சில நஹ்வ் என்பது ஆக அத்தியாவசியமான ஒன்று என்பதாக இதனுடைய சிறப்பியல்பை சொல்லுவார்கள். எனவே இல்முன் நஹ்வ் என்பது இது மின் அஷ்ரஃபில் உலூம், இல்முகள்ல ஆக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது ஐந்தாவது நிஸ்பத். இந்த இல்முன் நஹ்வ நாங்க எதோட நிஸ்பத் செய்கிறோம் என்றால், இந்த இல்முன் நஹ்வ் அல் உலூம் அல் அரபியா இதோட இணைக்கப்படுகிறது. இல்மு ஸர்ஃபோட இணைக்கப்படுகிறது, இல்முல் பலாகாவோட இணைக்கப்படுகிறது, இல்முல் மஆனியோட இணைக்கப்படுகிறது, இல்முல் பதீஅ இவைகளோடு இணைக்கப்படுகிறது. எனவே இந்த இல்முன் நஹ்வ் என்பது யுன்சப் இலல் உலூம் அல் அரபியா, அல் உலூம் அல் அரபியாவோட இந்த இல்முன் நஹ்வு இணைக்கப்படுகிறது. அடுத்ததாக வாதிஉ இல்மின் நஹ்வி, ஆறாவது வாதி. இந்த இல்முன் நஹ்வ உருவாக்கியவர் யாரு? இல்முன் நஹ்வ உருவாக்கியவர் யாரு? இந்த இல்முன் நஹ்வை பொறுத்த வரைக்கும் இதனை உருவாக்கியவர், வாதி என்று சொல்லப்படக்கூடியவர் யார் என்றால் அபுல் அஸ்வத் அத்-துஅலி. இவர்தான் வாதிஉ இல்மின் நஹ், இல்முன் நஹ்வை உருவாக்கியவர் என்று பெயர் எடுத்தவர். இவர் ஹிஜ்ரி 69 மரணித்தவர். ஹிஜ்ரி 69 மரணித்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் இவர்தான் இல்முன் நஹ்வ உருவாக்கியவர். அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கட்டளை கிணங்க என்ன செய்தார்கள்? இந்த இல்முன் நஹ்வ உருவாக்கினார்கள். பொதுவாக நஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு எங்களோட பாடத்துக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றுத்தான் நஹ்வை பொறுத்த வரைக்கும் சிரமம் என்பதாக சொல்கிறார்கள். இவர்கள் உண்மையிலே நஹ்வ் என்பது ஏனைய இல்முகளை போல ஒன்றுதான். நாங்க சிரமப்படுவதற்கு அதுல எந்த ஒரு என்ன செய்கிறார், ஒரு தடவை கிடையாது. இவர் அடிப்படையில நாங்க நஹ்வை படிப்போமாக இருந்தால் உண்மையிலே ஆக ஈஸியான ஒரு விடயம்தான் மிகப்பெரிய நஹ்வி, அதாவது நஹ்வை உருவாக்கியவர் என்று பேசக்கூடிய அளவுக்கு நஹ்வுல ஆக சிறந்த ஒருத்தர். இவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் தன்னுடைய இரவு நேரத்தில் தன்னுடைய மகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறார். தன் மகள்கிட்ட போறார். தன்னுடைய மகள் மெல்லாந்து படுத்தவளாக வானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். இவர் போன உடனே இவரை பார்த்து அந்த மகள் கேட்கிறா, மா அஜ்மலு ஸமா, மா அஜ்மலு ஸமா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மா அஜ்மலு ஸமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்களுக்கு தெரியும் இது இஸ்திஃபஹாம். மா அஜ்மலு ஸமா, வானத்தை
வானத்தை எது அழகாக்கியது அப்படின்னா வானம் எதை கொண்டு அழகானது என்ற ஒரு கேள்விதான் இது. இஸ்திஃபஹாமாக கேட்கிறான். ஆனா உண்மையிலே அவ இஸ்திஃபஹாமாக கேட்கல, அவ கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆச்சரியத்தை வெளிப்படுத்துமோமா, அதாவது தாஜுப் மாவ இங்க இஸ்திஃபஹாமியா, மாவுக்கு நாங்க ரெண்டு விதமான கருத்து சொல்லுவோம். மா இஸ்திஃபஹாமியா, மா தாஜுபியா. கொஞ்சம் ஆனா கவரேஜ் மா பிரச்சனை அஜ்மலு போல என்று நாங்க அதிகமானவர்கள் ரஃபு செய்வோமாக இருந்தால் நுழைஞ்சதால இந்த மா கவரேஜ் பிரச்சனை போல. இஸ்திஃபஹாமியாவாக பயன்படுத்தப்படும். ஆனா இவ எனவே நஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆக ஈஸியான ஒன்றுதான் நஹ்வு. நாங்க தான் அதை சிரமப்படுத்திக் கொள்கிறோம். கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையாக இருந்தாலும் சரிதான், கற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக இருந்தாலும் சரிதான், இவர் நினைக்கிறார் சரியான முறையில நாங்க நஹ்வை கற்றுக்கொள்வோமாக இருந்தால் உண்மையிலே நஹ்வுல நாங்க திகழ்ந்தவர்களாக, திறமையாளர்களாக மாற முடியும். வானத்துடைய நட்சத்திரங்கள், அதிலும் குறிப்பாக எங்களுடைய மதரசாக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுல ஒன்றுதான் இவருடைய விடையை கேட்டதும் இவருடைய சிலபஸ்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு கிதாபையும் சொல்லுவோம் நுனிப்புள் மேய்வது. மாற்றமாக நான் மேலால கிதாபுகள் என்ன செய்யறது, நாங்க வெறுமனே பார்ப்பது தவிர ஆழமாக எந்த ஒரு கிதாபையும் பூர்த்தியாக முடிப்பது கிடையாது. இது எங்களுடைய மதரசாக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்றுதான் நாங்க சொல்லுவோம். என்னுடைய தந்தையே, எந்த கிதாப் ஒரு சிறிய கிதாபாக இருந்தாலும் அந்த கிதாப பூர்த்தியாக ஒன்றுக்கு பல தடவை நாங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதிலே இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிக தெளிவாக குறைவாக எம்மை அதனுடைய ஃபாயிதாக்கள் வந்தடையும். எனவே இன்றைக்கு மதரசாக்கள்ல தன்னுடைய ஒவ்வொரு கிதாபிலும் ஒவ்வொரு சில பகுதிகளை படித்துக் கொடுப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு நஹ்வ விளங்குறது என்பது ஆக ஒரு சிரமமாக இருக்கிறது. சிறிய கிதாப் என்றாலும் நாங்கள் பூர்த்தியாக படிப்போமாக இருந்தால் நாங்கள் பூர்த்தியான முறையில நஹ்வ என்ன எங்களோட பாடத்துக்கு போனதுக்கு பின்னால இந்த கிதாப் மத்னுல் ஆஜுரூனியா சிறிய கிதாபாக இருந்தாலும் உண்மையிலே இதனுடைய இந்த கிதாபுடைய பெருமதி என்பது ஆக உயர்ந்தது. மதரசாக்கள்ல கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு அவருடைய பெருமதியை காட்டியிருக்க மாட்டாங்க. வெறுமனே ஒரு 10, 20 பக்கங்கள் கொண்ட கிதாப் என்ற ஒரு அமைப்புல வேகமாக இந்த கிதாப் என்ன செய்திருப்பார்கள், படித்து தந்திருப்பார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு இந்த கிதாபை தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு நசீபை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அதோடு இந்த கிதாபில என்னென்ன விடயங்களை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த விடயங்களை நாங்க எங்களுடைய நடைமுறைகளை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க இந்த அமைப்புல நீங்க இந்த நஹ்வை உருவாக்கி மிக அழகிய முறையில விளங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்பது பெயரை அடைகிறது. பொதுவாக அப்படியோ நாங்க படிக்கக்கூடிய இந்த இல்ம் என்பது கொண்டு ஆரம்பிப்போம். எனவே இந்த வழிமுறையை உருவாக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாக எந்த இல்மாக இருந்தாலும் சரிதான், அவரிடம் அந்த இல்மை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சில விடயங்களை நாங்க உருவாக்கியவர், ஒரு சில விடயங்களை நாங்க விளங்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு. பல கருத்துக்கள் இருந்தாலும் மஷ்ஹூரான அதற்கு சொல்லுவோம் முகத்திமா என்று சொல்லுவோம். சில விடயங்களை நாங்க என்ன செய்யறது, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏவலின் அல்லாமா நஹ்வை இப்னு சிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை ஒரு கவியில மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள். கைர் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் முகத்திமாவை 2 வகையாக பங்கு பிரிப்போம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், அடுத்தது 7வது, இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். இந்த முகத்திமத்துல் நஹ்வுடைய பெயர்கள் இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் இல்ம் என்றா நாங்க என்ன இல்ம படிக்கின்றோமோ நாங்க எல்லாரும் அந்த இல்மு சார்ந்த விடயங்களை நாங்க அறிவது. இல்முல் நஹ்வ் என்றால் நஹ்வு சார்ந்த விடயங்களை அறிவது. இல்முல் ஃபிக்ஹ் என்றால் ஃபிக்ஹ் சார்ந்த விடயங்களை அறிவது. இல்முல் ஹதீஸ் என்றால் ஹதீஸ் சார்ந்த விடயங்களை அறிவது.
மூன்று இப்படி விதமான துறை பெயர்கள் சார்ந்த இந்த அந்த இல்முன் விடயங்களை நஹ்வுக்கு இருக்கிறது. அறிவதற்கு ஒன்று இல்முன் சொல்லுவோம் நஹ்வ் என்று சொல்லுவோம். முகத்திமத்துல் அதே இல்ம் போன்று என்பதாக இல்முல் சொல்லுவோம். இஅராப் என்று சொல்லுவோம். அதே போன்று இரண்டாவது பகுதிதான் கவாயிதுல் முகத்திமத்துல் இஅராப், கிதாப். கவாயிதுல் முகத்திமத்துல் இஅராப் கிதாப். என்பதாக சொல்லுவோம். எந்த அடுத்தது இல்முல 8வது எந்த இஸ்திம்தாத். கிதாபை நாங்க படிக்கின்றோமோ இந்த அந்த இல்முன் கிதாபு நஹ்வு சார்ந்த விடயங்களை இது அறிவது. இதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் எதனை கிதாப். ஊண்டுதல் உதாரணமாக பிடித்திருக்கிறது என்பது முகத்திமத்துல் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் இந்த கிதாப் இல்முன் என்றால் நஹ்வ் என்பது இது அல் குர்ஆனுல் இல்முன் கரீம் நஹ்வுல வசுன்னா ஏராளமான அந்நபவிய்யா கிதாபுகள் இருக்கிறது. ஃபஸீஹு இந்த கலாமில் அரப், ஏராளமான கிதாபுகள்ல அரபுகளுடைய நாங்க எந்த கிதாபை ஃபஸாஹத்தான தெரிவு பேச்சு செஞ்சிருக்கிறோமோ அந்த இவைகளின் கிதாபு மூலமாகத்தான் சம்பந்தமாக இந்த இல்முன் படிப்பதற்கு நஹ்வ் சொல்லுவோம் என்பது முகத்திமத்துல் கிதாப். உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி. அடுத்தது 9வது இல்முல் ஃபிக்ஹ் ஹுக்மு. என்றால் இந்த ஃபிக்ஹ்ல இல்மை ஏராளமான கிதாபுகள் படிப்பதனுடைய இருக்கும். ஹுக்கும் என்ன அந்த என்றால் கிதாபுகள்ல இந்த நாங்க இல்முல் இல்முன் ஃபிக்ஹ நஹ்வை படிப்பதற்கு பொறுத்தவரைக்கும் எந்த கிதாபை யாரெல்லாம் தெரிவு குர்ஆன் செய்திருக்கின்றோமோ ஹதீஸுடைய அந்த கிதாபு அறிவோடு சம்பந்தமான விடயங்களை ஈடுபடுகிறார்களோ, அறிவதற்கு சொல்லுவோம் யாரெல்லாம் முகத்திமத்துல் குர்ஆன் கிதாப். ஹதீஸ் மார்க்க அறிவோட எனவேதான் சம்பந்தப்படுகிறார்களோ இந்த அவர்களை இல்முன் நஹ்வில பொறுத்தவரைக்கும் அல் வுஜூப் ஏராளமான அல் ஐனி, கிதாபுகள் அல் இருக்க வுஜூப் அல் ஐனி. நாங்க தெரிவு செய்திருக்கக்கூடிய ஏனையவர்களை கிதாப் பொறுத்தவரைக்கும் ஒரு அல் சிறிய வுஜூப் ஒரு அல் மத்தின் கிஃபாயி. மத்னுல் எனவே ஆஜுரூமியா உலமாக்களாகிய என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் மத்தின். எனவே ஆலிமாக்களாகிய இந்த எங்களை மத்தின் பொறுத்தவரைக்கும் சம்பந்தமான சில நஹ்வுடைய விடயங்களை படிப்பது, அறிவென்பது இது இந்த வாஜிப் மத்துனை ஐன், எழுதியவர் யார் என்பது வாஜிப் சம்பந்தமான ஐனாக சில இருக்கிறது. விடயங்களை ஏன் நாங்க நாங்க அறிவது. இதுக்குத்தான் அடுத்தவர்களுக்கு மார்க்கத்தை முகத்திமத்துல் கிதாப் சொல்லக்கூடியவர்கள், என்பதாக சொல்லுவோம். ஏனையவர்களுக்கு நாங்க எனவே மார்க்கத்தை நல்லா படித்து கொடுக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள். விளங்கிக் எனவே கொள்ளுங்க. இல்முன் முகத்திமாவை நஹ்வ் பொறுத்த இல்லாம வரைக்கும் நாங்க 2 விதமாக மார்க்கத்தை பங்கு பிரிப்போம். விளங்கப்படுத்துவோமாக இருந்தால் ஒன்று உண்மையிலே முகத்திமத்துல் நாங்க கிதாப், நஷ்டவாளிகள் ஒன்று என்றுதான் முகத்திமத்துல் சொல்லணும். இல்ம், இரண்டாவது அதே முகத்திமத்துல் போன்று கிதாப். 10வது ஒன்று மசாயில். இந்த முகத்திமத்துல் இல்முன் இல்ம், நஹ்வுல அடுத்தது பேசப்படக்கூடிய முகத்திமத்துல் கிதாப். மசாயில்கள் என்ன என்றால் முகத்திமத்துல் உங்களுக்கு இல்ம் தெரியும். என்றால் இதுல எந்த இல்மை நாங்க பேசப்படக்கூடிய விடயங்கள் படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை ஃபாயிலுக்கு அறிவது. ரஃப் வரும், முபததா ஹபர் முகத்திமத்துல் இது கிதாப் ரஃப் என்பது என்றால் பேசப்படும். அதே எந்த போன்று இல்முல எந்த மஃஊல் கிதாபை ஹால் நாங்க தர்ஃப் தெரிவு செய்திருக்கிறோமோ இவைகளுக்கு அந்த கிதாபு நஸ்பு சார்ந்த விடயங்களை நாங்க என்பது படிப்பது. பேசப்படும். இதற்கு அதே போன்று முதாஃபுன் முகத்திமத்துல் இலை கிதாப் என்பதாக சொல்லுவோம். ஜருடைய ஹர்ஃபுகளுக்கு ஹைர். பின்னால வரக்கூடிய முகத்திமத்துல் இஸ்ம்கள் இல்மை இவைகள் பொறுத்த ஜர் வரைக்கும் செய்யப்படும் என்ற சப்ஜெக்ட் இதுக்குள்ள பேசப்படும். முகத்திமத்துல் அதே இல்மை போன்றுதான் பொறுத்த எவ்வாறியான வரைக்கும் ஃபியல், இந்த ஃபியல்ல அல் மபாதி ஜெசம் உல் செய்யக்கூடிய அஷரா ஆமில் என்று நுழைந்தால் சொல்லுவோம். இது இந்த ஜெசம் விடயங்களை செய்யப்படும் என்ற உள்ளடக்கிய சட்டம் இங்கே பேசப்படும். அதே போன்று அம்சங்களை நாங்க நஸ்பு பார்ப்பதற்குத்தான் செய்யக்கூடிய முகத்திமத்துல் நாசிப் இல்ம் என்பதாக நவாசிபுகள் சொல்லுவோம். நுழைந்தால் நஸ்பு செய்யப்படும் என்ற அல்லாமா சிப்பான் சட்டங்கள் ரஹிமஹுல்லா பேசப்படும். அவர்கள் அதே போன்று ஹர்ஃபுகள் இல்லாமல் தன்னுடைய மபினி கவியில என்ற கொண்டு சட்டம் வருகிறார்கள். பேசப்படும். இப்படி இன்ன மபாதி ஃபியல் மாதி, குல்லி ஃபியல் ஆம், ஃபன்னின் இவைகள் அஷரா. மபினி என்ற சப்ஜெக்ட் எந்த ஒரு பேசப்படும். ஃபன்னாக இப்படியான இருந்தாலும் ஒரு சரிதான், சில விடயங்கள் அந்த இதனுடைய ஒவ்வொரு மசாயில்களாக ஃபன்னுக்கும் பேசப்படும். 10 விதமான மபாதிக்கள் ஒருத்தர் அரபு மபுதக்கள் மொழியில இருக்கிறது, அடிப்படை அவர் ஒரு அம்சங்கள் மாஹிராக இருக்கிறது என்று திறமையானவராக சொல்லிவிட்டு ஆக வேண்டுமாக தன்னுடைய இருந்தால் நவமிலே கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக அவருக்கு 3 அல் ஹத்து, இல்முகள் முதலாவது ஹத்து. அவசியம். முதலாவது வல் மௌதூஉ அல்லுகா அல் அரபிய்யா, சும்ம அவருக்கு ஸமரா, லுகாவுல இரண்டாவது மௌதூஉ, மூன்றாவது பாண்டித்யம் ஸமரா. இருக்க வேண்டும். இரண்டாவது வஃபதுலுஹு, இல்முஸ் ஸர்ஃப், நான்காவது ஃபதுல். அவருக்கு இல்மு ஸர்ஃப் தெரிஞ்சிருக்க வனிஸ்பத்துன், வேண்டும். ஐந்தாவது மூன்றாவது நிஸ்பத். இல்முன் நஹ், இல்முன் வல் நஹ்வு வாதிஉ, தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆறாவது உண்மையிலே கவலையான வாதி'. விடயங்கள். இல்மு ஸர்ஃப்ல ஏழாவது கூட வல் இஸ்ம், எங்களுடைய இஸ்ம். உலமாக்கள் எட்டாவது அல் இல்மு ஸர்ஃப்ல கூட இஸ்திம்தாத். ஒன்பதாவது ஆக ஹுக்மு ஷாரிஇ. பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. எனவே இதெல்லாமே 10வது நாங்க மசாயில். உலமாக்களாகிய இந்த நாங்க 10 விடயங்களையும் இவைகளை உள்ளடக்கி நாங்க தன்னுடைய திருத்திக் கவியில கொள்ளணும். கொண்டு இல்மு ஸர்ஃப், வருகிறார்கள். இல்மு இன்ன நஹ் மபாதிஅ இதெல்லாம் நாங்க குல்லி ஃபன்னின் அஷரா, திருத்திக் கொண்டு அல் இவைகள்ல ஹத்து நாங்க வல் ஒரு மௌதூஉ சும்ம ஸமரா, திறமையானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்க வஃபதுலுஹு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள். வனிஸ்பத்துன் எனவே வல் இவைகள்ல வாதிஉ நாங்க வல் திறமைசாலிகளாக இருக்க இஸ்முல் வேண்டும். ரைட். இஸ்திம்தாது ஹுக்மு அடுத்தது ஷாரிஇ மசாயிலு வல் பஅது பில் குத்துபுன் பஅதி நஹ், இக்தஃபா நஹ்வுடைய வமன் கிதாபுகளை தரல் பொறுத்த ஜமீஅ வரைக்கும் ஹாஸ ஷரஃபா. நஹ்வுடைய எனவே கிதாபுகள் இந்த 10 மிக விடயங்களையும் சொல்லிவிட்டு பிரதானமாக சொல்கிறார்கள். 3 வல் பஅது வழிமுறைகள்ல பில் பஅதி இவைகள் இக்தஃபா வல் பஅது, தொகுக்கப்பட்டிருக்கிறது. சில ஒன்று அறிஞர்கள் சொல்லுவோம் பில் பஅத், அத்தரீகா இந்த அத்தக்லீதியா, 10ல் சிலதை அத்தரீகா கொண்டு என்ன செய்கிறார்கள், அத்தக்லீதியா இக்தஃபா என்ன போதுமாக்கிக் வளமையாக கோர்வை கொள்கிறார்கள். செய்யப்படக்கூடிய முறைமை. வமன் தரல் இந்த ஜமீஅ, முறைமையை யாரு பார்த்தா இந்த 10 இது விடயங்களையும் அடைந்து கலிமா என்றா கொள்வாரோ, என்ன, அதனுடைய ஹாஸ வகைகள், ஷரஃபா, கலாம் அதனுடைய அவர் வகைகள் இப்படி சிறப்பை சொல்லுவார்கள். அடைந்து கொள்வார். எனவே எங்களுடைய யாரு இந்த 10 நாங்க படிக்கக்கூடிய விடயங்களையும் மத்துனுல் அறிந்து கொள்வாரோ ஆஜுரூமியா இதை பொறுத்த அவர் வரைக்கும் இதுவும் சிறப்பை அடைந்து அத்தரீகா விடுவார் அத்தக்லீதியா என்பதாக என்ற சொல்லி இந்த காட்டுகிறார்கள். முறைமை எனவே இந்த பிரகாரம் தான் 10 இது விடயங்களை பொறுத்த வரைக்கும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10ம் இரண்டாவது மிக தரீகத்துல் முக்கியமான அவாமில், அம்சங்களாக இருக்கிறது. ஆமில்களை மாத்திரம் சொல்வது. இவைகளுக்குத்தான் அப்படி என்றால் அதுல ஆமில்கள், முகத்திமத்துல் அமல் இல்ம், இப்படியான எந்த விடயங்கள் இல்மை அதுல நாங்க பேசப்படும். படிக்கின்றோமோ இது அந்த இல்மு தரீகத்துல் சார்ந்த அவாமில். விடயங்கள் மூன்றாவது என்பதாக அல் இவைகளுக்கு கிதாபா நாங்க ஃபில் மசாயில் சொல்லுவோம். மின் இல்மின் நஹ்,
மசாயில்களை பேசுறது. அப்படின்னா இல்முன் அந்த நஹ்வுடைய 10ஐயும் ஒவ்வொன்றாக சொல்ல மாத்திரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. செய்வது, ஓகே, பேசுவது. ஹைர் எனவே பாருங்க. இப்படி பிரபல்யமாக முதலாவது மூன்று அல் ஹத், வழிமுறைகள்ல இரண்டாவது குத்துபுன் மௌது, நஹ் மூன்றாவது கிதாபுகள் சமரா, எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது நாங்க ஃபதுல், படிக்கக்கூடிய ஐந்தாவது மத்னுல் ஆஜுரூமியா நிஸ்பத், இந்த கிதாபு, ஆறாவது அத்தரீகா அல்வாதி, அத்தக்லீதியா ஏழாவது என்ற இஸ்ம், இந்த எட்டாவது அடிப்படையில இந்த கிதாப் இஸ்திம்தாத், எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது ஹுக்கும், 10வது மசாயில். ஹைர், இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொன்றாக இஸ்திலாஹ திரும்ப ஒரு தரம் சொல்ல இதனுடைய சொல்லியிருக்கிறாங்க. விளக்கத்தோட நாங்க பாருங்க, நஹ்வ பார்ப்போம் பொறுத்த இன்ஷா அல்லாஹ். வரைக்கும் நஹ்வுடைய இஸ்திலாஹ் அந்த அடிப்படையில நஹ்வ் என்றால் இல்முன் நஹ்வுடைய ஹத் சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், இல்முன் நஹ்வுடைய ஹத்து இல்மின் நஹ், இல்முன் நஹ்வுடைய ஹத்த நாங்க பார்ப்போமாக இருந்தால், காயிதாக்களை கொண்டு அல்லத்தி எப்படியான காயிதாக்கள் இல்முன் நஹ்வை பொறுத்த அதை வரைக்கும் கொண்டு அறியப்படும், அந்த காயிதாக்களை கொண்டு அறியப்படும் இல்முன் நஹ்வுக்கு அஹ்வாலு 7 விதமான அவாஹிரில் கருத்துக்கள் கலிமாத், சொல்லப்படும். கலிமாக்களுடைய அல் கடைசி கஸ்த் என்று வார்த்தைகள், சொல்லப்படும், கடைசி ஹாலாத்துகள் என்ன அல் செய்யப்படும், மிஸ்ல் என்று சொல்லப்படும், அல் எந்த ரீதியில மிக்தார் மின் என்ற கருத்து ஹைசு கொடுக்கப்படும், அல் இஅராப் வல் அன் பினா, நாஹியா அது என்ற கருத்து முஅரபா அல்லது கொடுக்கப்படும், மபினியா என்ற அன் ரீதியில நவ் என்ற கருத்து அறியப்படும். கொடுக்கப்படும், எனவே சுருக்கமாக அல் நாங்கள் பஅத் சொல்வதாக என்ற இருந்தால், கருத்து ஒரு கொடுக்கப்படும், அல் வார்த்தையுடைய ஹர்ஃப் என்ற கருத்து கடைசி கொடுக்கப்படும். எழுத்துக்கு என்ன ஹரக்கத் நஹ்வுல நாங்க கொடுக்கிறது நஹ்வு என்பதை என்றால் அறிவதுதான் லொகாவுல நஹ்வு. இந்த இதுதான் 7 விதமான கருத்துக்களும் இருக்கிறது. அல் கஸ்த், அல் மிஸ்ல், அல் மிக்தார், ஹைர் இன்ஷா அல்லாஹ். அன் அடுத்ததாக நாஹியா, அன் நவ், இல்முன் நஹ்வுடைய அல் பஅத், முக்கியத்துவம் அல் ஹர்ஃப், சிலதை நாங்க இப்படி பார்ப்போம். 7 விதமான இல்முன் கருத்தும் நாங்க நஹ்வை பொறுத்த வரைக்கும் ஏராளமான நஹ்வுக்கு லொகாவுல கொடுக்கும். முக்கியத்துவங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது. இஸ்திலாஹன் அந்நஹ்வு ஃபில் இஸ்திலாஹ், இமாம் ஷுஅபா இஸ்திலாஹன் ரஹிமஹுல்லாஹ் நஹ்வு அவர்கள் என்றால் சொல்லும் பொழுது, மஸலு ஸாஹிபில் ஹதீஸ் அல்லதி சர்ஃப் லா நஹ்வு யஅரிஃபுல் ரெண்டுக்கும் அரபிய்யா, வித்தியாசம் இருக்கிறது. சர்ஃப் நஹ்வு நஹ்வு ரெண்டுக்கும் நஹ்வ வித்தியாசம் அறியாத இருக்கிறது. ஹதீஸை அல் உலமா படிப்பவர், உல் ஒருத்தர் ஹதீஸை முத்தகத்திமு, படிக்கிறாரு, ஆனா அவருக்கு முன்சென்ற நஹ்வுடைய உலமாக்கள் அறிவு இல்ல, நஹ்வுடைய இல்மு அறிவே சர்ஃப், இல்லாம ஒருத்தர் இல்முன் நஹ், ஹதீஸை இந்த படிக்கிறார் ரெண்டையும் என்றால் ஒன்றாக இவர் யார கருதினார்கள். போலண்டா, இந்த இதனுடைய இரண்டையும் உதாரணம் ஒன்றாக மஸலுல் கருதினார்கள். ஹிமார் அல் அலைஹி உலமா உல் முஹல்லத் லா ஐப முத்தஅஹிரூன், ஃபீஹா, பின்வந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு இந்த கழுதையை போல இல்மு அந்த சர்ஃப், இல்மு கழுதையில் நஹ்வு இரண்டும் ஒன்று கிடையாது, தீனி போடக்கூடிய இரண்டும் அந்த இரண்டும் வெவ்வேறு பை என்பதாக இருக்கிறது, எங்களுக்கு ஆனால் பிரித்து அதற்குள் காட்டினார். எந்த தீனியும் கிடையாது. பொதுவாக இதை இல்மு போலதான் சர்ஃபை பொறுத்த வரைக்கும் நஹ்வு இல்லாமல் இன்ஷா ஒருத்தர் அல்லாஹ் ஹதீஸை நாங்க படிக்கிறார் சர்ஃபுடைய என்றால் பாடம் படிக்கக்குள்ள அது வெறுமனே சம்பந்தமாக அவர் தெளிவாக எந்த பேசுவோம். ஒரு அறிவும் ஹைர் இன்ஷா இல்லாமல் அல்லாஹ். இருந்தாலும் இந்த வெறுமனே இடத்துல உங்களுக்கு அவர் சுருக்கமாக பேசுகிறேன். ஹதீஸை இல்மு படிப்பவரை சர்ஃபை போன்று பொறுத்த அவருடைய வரைக்கும் ஒரு ஹதீஸின் மூலமாக வார்த்தையுடைய எந்த ஒரு ஒவ்வொரு பிரயோஜனமும் கிடையாது எழுத்து என்பதாக சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். பேசுவது, ஒரு வார்த்தையுடைய ஒவ்வொரு எழுத்தும் உமர் சம்பந்தமாக ரலியல்லாஹு அன்ஹு பேசுவதற்கு அவர்கள் நாங்கள் சொல்லுகிறார்கள், இல்மு சர்ஃப் தஅல்லமு என்போம். அன் நஹ்வ, உதாரணமாக நீங்க பரப நஹ்வ என்றால் படித்துக் கொள்ளுங்கள், அந்த லாதுடைய கமா ஹரக்கத், தஅல்லமூன் அந்த அஸ்ஸுனன ராவுடைய வல் ஹரக்கத், ஃபராயித, அந்த பாவுடைய எப்படி ஹரக்கத், நீங்க இது மூன்றும் சுனனுகளை சம்பந்தமாக ஃபர்துகளை பேசுவது. நீங்க அதாவது படிப்பீங்களோ ஒவ்வொரு அப்படி ஜுஸையும் இது நஹ்வ உள்ளடக்கிக் நீங்க கொள்ளும். படிச்சு இதுக்குத்தான் கொள்ளுங்கோ இல்மு என்பதாக சர்ஃப் என்போம். சொல்லுகிறார்கள். ஆனால் இல்மு நஹ்வ பொறுத்த தஅல்லமு வரைக்கும் அல் அப்படி அரபிய்யா இல்லை. இல்மு நஹ்வ் ஃபஇன்னஹா என்பது துத்பித்துல் இது அக்ல், ஒரு நீங்க நஹ்வ வார்த்தையுடைய படித்துக் கொள்ளுங்கள், கடைசி எழுத்து, இதனுடைய ஃபஇன்னஹா ஹாலாத்தை துஸ்பித்துல் அறிவது, அக்ல், இவ்வளவுதான். உங்களோட புத்திய அது வார்த்தையுடைய ஒரு சரிபடுத்தும் வார்த்தை என்பதாக வருகிறது என்றால் சொல்லுகிறார்கள். அந்த எனவே வார்த்தையுடைய நஹ்வ் என்பது கடைசி ஆக எழுத்தின் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹரக்கத், உபய் இப்னு அதனுடைய கஅப் ஹாலாத்தை நாங்க ரலியல்லாஹு அறிவது. அன்ஹு அவர்கள் அது எந்த சொல்லுகிறார்கள், அடிப்படையில் அறிவோம்? தஅல்லமு அல் அது அரபிய்யா, நீங்க நஹ்வ படித்துக் முஅரபா கொள்ளுங்கள், மபினியா கமா மின் ஹைசுல் தஅல்லமூன் இஅராப் ஹிஃபுல் வல் பினா, குர்ஆன், இந்த எப்படி அடிப்படையில நாங்க ஹிஃபுல் அறிவது. இதுக்குத்தான் குர்ஆனை நாங்க நீங்க நஹ்வ் என்பதாக சொல்லுவோம். எனவே ஹிஃபுல் செய்வதற்கு எப்படி இஸ்திலாஹல நீங்கள் நஹ்வ் படித்துக் என்றால் கொள்வீர்களோ அல் அதே இல்ம் போன்று பில் நீங்க கவாயித், நஹ்வ படித்துக் கொள்ளுங்கள் காயிதாக்களை நாங்க என்ன என்பதாக செய்யறது அறிவது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு காயிதாக்களை அன்ஹு அவர்கள் அறிவது. சொல்லுகிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு இந்த உமர் காயிதாக்கள் ரலியல்லாஹு அல்லதி அன்ஹு, யுஅரஃபு உமர் பிஹா ரலியல்லாஹு அன்ஹு அஹ்வாலு அவர்களுடைய மகன் அவாஹிரில் அப்துல்லாஹ் கலிமாத் அல் ரலியல்லாஹு அரபிய்யா, அன்ஹு அவர்கள் அரேபிய தன்னுடைய கலிமாக்களுடைய மகனை என்ன இறுதியுடைய செய்வார்கள் என்றால், அஹ்வால், இந்த யضرب அஹ்வால் என்ன வலதஹு செய்யப்படும்? அலல் லஹன் அந்த ஐ அல் ஹதஇ ஃபின் காயிதாக்களை நஹ், கொண்டு நஹ்வுல அறியப்படும். எனவே வரக்கூடிய இதை அறிவது நாங்க பிழையின் எந்த காரணமாக அடிப்படையில மின் ஹைசுல் தண்டிக்கக்கூடியவர்களாக இஅராப் இருந்தார்கள். வல் பினா, இது அப்துல்லாஹ் இப்னு உமர் இஅராப், ரலியல்லாஹு இது அன்ஹு அவர்கள் முஅரபா அல்லது தன்னுடைய மபினியா. மகன் நஹ்வுல முஅரபாக இருந்தால் பிழை அதற்கு விடுவாராக இருந்தால் ஹரக்கத்துகள் அவரை வரும், மபினியாக தண்டிக்கக்கூடியவராக இருந்தால் இருந்தார்கள். அதனுடைய ஹரக்கத். கொஞ்சம் இமாம் மைக்குகளை ஆஃப் ஷாஃபிஈ பண்ணிக்கொள்ளுங்க. ரஹிமஹுல்லாஹ் மைக்குகளை ஆன் அவர்கள் பண்ணவங்க சொல்லுகிறார்கள், கொஞ்சம் மன் தபஹர மைக்குகளை ஆஃப் ஃபின் பண்ணிக்கொள்ளுங்க. நஹ்வி, அல்லாஹ் யாரு நஹ்வுல
ஆழமாக இறங்குகிறார். எனவே இஸ்திலாஹ் நஹ்வ் என்றால் ஒரு வார்த்தையுடைய கடைசி ஆழமாக ஹாலத்தை நாங்க என்ன செய்யறது அறிகிறது. இந்த அடிப்படையில மின் ஹைசுல் இஅராப் வல் பினா எல்லா அறிவுகளையும் அவர் அடைந்த அடிப்படையில நாங்க அறிவதற்கு அவர் ஆழமாக இறங்குவாராக இருந்தால் ஏனைய அறிவுகள் எல்லாமே அவருக்கு கிடைத்துவிடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நஹ்வை பொறுத்தவரை இன்ஷா அல்லாஹ் பாடங்களை நல்ல முறையில செவிமடுத்து மிக முக்கியமாக எழுதி கொள்ளுங்க. அந்த காலத்துல நிதானமாக கேளுங்க. முதலாவது ஆட்சி செவிமடுத்து கேளுங்க. தகுதியாக கருதினாங்க, பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு எனவே ஹத்து பார்த்துட்டோம். ஹத்து அவருடைய ஆட்சி காலம் அடுத்ததாக எல்லோரும் இந்த இல்முன் நஹ்வுடைய மௌது சேர்ந்து கேட்கிறார்கள். இதனுடைய உள்ளடக்கம் என்ன என்றால் இதனுடைய மௌது அல் கலிமா வல் கலாம். எல்லோரும் சொன்னார்கள் அல் கலிமா உங்களுடைய வல் கலாம். இன்னாரன் ஆட்சி. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அல் கலிமாத்துல் அரபியா அரபு வார்த்தைகளை நாங்க அறிவது. அவர் ஹைசு இக்திலாஃபி அஹ்வாலி தாஹிலத்தி அலைஹா அதிலே நுழையக்கூடிய ஆமில்கள் மாறுபடுவதன் மூலமாக கலிமாக்களுடைய கடைசியை நாங்க என்ன செய்வது அறிவது. எனவே மௌதுவை பொறுத்தவரைக்கும் அல் கலிமா வல் கலாம் என்பதாக சொல்லும். மூன்றாவது ஒரு விடயமாக சமரார்கள் என்றால் இந்த இல்முன் நஹ்வுடைய பிரயோஜனம் என்ன? சமரா இதனுடைய பிரயோஜனம் என்ன என்றால் முதலாவது ஃபஹ்முல் குர்ஆனில் கரீம் குர்ஆனை நாங்க பாண்டித்தியம் பெற்றவர்கள். இல்முன் நஹ்வை நாங்க படிப்பதன் மூலமாக அல் குர்ஆனை சரியாக நாங்க விளங்குறது. உண்மையிலே நஹ்வ் என்பது அதே போன்று வல் ஹதீஸ் நபவி இலகுவான ஹதீஸை நாங்க சரியான முறையில விளங்குறது. மிக எளிதாக சியானத்துல் லிசான் எங்கட நாவை நாங்க பாதுகாப்பது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தவறான மொழிச்சலை விட்டும் தவற மொழிவதை விட்டும் எங்கட நாவை நாங்க பாதுகாப்பது. அதே போன்று தவறாக எழுதுவதை விட்டும் எங்கட கைய கரத்தை நாங்க பாதுகாப்பது. தவறான சிந்தனையை விட்டும் எங்களுடைய அக்லை நாங்க பாதுகாப்பது. தவறான முறையில அமல் செய்வதை விட்டும் எங்களுடைய ஜவாரி உறுப்புகளை நாங்க பாதுகாப்பது. இதுதான் இந்த நஹ்வுடைய சமராவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அடுத்தது நான்காவது ஃபதுலு இல்மின் நஹ் 10 விடயங்கள். இந்த இல்முன் நஹ்வுடைய ஃபதுல் என்ன சிறப்பு என்ன? இல்முன் நஹ்வுக்குரிய அடிப்படை 10 விடயங்களை நாங்க என்ன செய்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அதோட அன்வாஉ குதுபின் நஹ் நஹ்வுடைய கிதாபுகள் கோர்வை செய்யப்பட்ட முறைமைகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அதே போன்று அஹ்மியத்து இல்மின் நஹ் இல்முன் நஹ்வுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். எனவே ஹைர் இன்ஷா அல்லாஹ் நாங்க முகத்திமத்துல் இல்மு சார்ந்த விடயங்களை படிச்சிட்டோம். எங்களுடைய அடுத்த கிளாஸ்ல நாங்க முகத்திமத்துல் கிதாப் சம்பந்தமாக பார்ப்போம். முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் அதை 2 பங்காக நாங்க பங்கு பிரிப்போம். ஒன்று முசன்னஃப், எந்த கிதாபு நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாப் சம்பந்தமாக பேசுவது, அதனுடைய பெயர் என்ன, அந்த கிதாபுடைய சிறப்பம்சம் என்ன, இப்படியான விடயங்களை நாங்க பேசுவதற்கு சொல்லுவோம். இது முசன்னஃப் சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது இரண்டாவதாக நாங்கள் படிப்போம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முசன்னிஃப், முசன்னிஃப் சம்பந்தமான விடயங்கள். நாங்க படிக்கக்கூடிய கிதாபை எழுதிய முசன்னிஃப் யார், அவர் சார்ந்த விடயங்களை நாங்க பார்ப்பது. இதற்கு சொல்லுவோம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முசன்னிஃப் என்பதாக சொல்லுவோம். எனவே அவருடைய பெயர் என்ன, அவருடைய குனியத் என்ன, அவர் எங்க பிறந்தாரு, எங்க வஃபாத்தானார், அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன, அவர் எந்த அமைப்புல இந்த கிதாபை கோர்வை செய்திருக்கிறார், இப்படியான ஏராளமான விடயங்களை நாங்க பார்ப்பது. இதற்கு சொல்லுவோம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முசன்னிஃப் என்று சொல்லுவோம். எனவே முகத்திமத்துல் இல்ம் என்பது இல்மு சார்ந்த விடயங்களை நாங்க பார்ப்பது. எந்த இல்மு படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்போம். முகத்திமத்துல் கிதாப் என்றால் அந்த இல்முல எந்த கிதாபை நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாப் சம்பந்தமான விடயங்களை பார்ப்பது. இதை 2 விதமாக பங்கு பிரிப்போம். ஒன்று கிதாப் சம்பந்தமான விடயங்கள் பார்ப்பது, இரண்டாவது அந்த கிதாபை யாரு கோர்வை செய்தாரோ அவர் சம்பந்தமான சில விடயங்களை நாங்க என்ன செய்வது பார்ப்பது. எனவே ஹைர் இன்ஷா அல்லாஹ் எங்கட அடுத்த கிளாஸ்ல நாங்க இது சம்பந்தமான விடயங்களை பார்த்துட்டு அதுக்கு பின்னால நேரடியாக நாங்க என்ன செய்யலும் கிதாபுல
பாடத்துக்கு போக முடியும். மத்துனுல் ஆஜுருமியா என்பது ஆக சின்ன ஒரு கிதாபு தான், ஆனாலும் மிக துல்லியமான மிக வரவேற்பை அடைந்த ஒரு கிதாபு தான், ஒரு மத்தின் தான் இந்த மத்துனுல் ஆஜுருமியா என்பது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை நல்ல முறையில நாங்க படித்து இதிலே வரக்கூடிய சட்ட திட்டங்களை நாங்க விளங்கி எங்களுடைய வாசிப்பு, எங்களுடைய எழுத்து, அதே போன்று எங்களுடைய பேச்சு இவைகள்ல இருக்கக்கூடிய பிழைகளை நாங்க திருத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இதோட நாங்க எங்களோட கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். மிக சிரமத்தோட வேலைகளுக்கு மத்தியில இந்த கிளாஸ்ல நீங்க ஒன்று சேர்ந்திருப்பீங்க. எனவே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்து இந்த ஒன்று கூடலை அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு ஒன்று கூடலாக ஆக்க வேண்டும். இஹ்லாஸ் இஸ்திஹ்லாஸாக இந்த ஒன்று கூடலை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹுடன் கேட்டு இந்த பாடத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதோட உங்களோட ஆதரவு வைக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான், இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நடத்துவோம். நடத்திட்டு இதுல மிக பிரதானமாக நாங்க மத்துனுல் ஆஜுருமியா இந்த கிதாபுடைய இந்த மத்தனுடைய சனது இமாம் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரையிலான சனதும் நாங்க தாரத்துக்கு இருக்கிறோம். எனவே தொடராக நீங்க இந்த பாடத்துல இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் 66 பேர் நீங்க சேர்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த 66 பேரும் தொடர்ச்சியாக நீங்க பாடத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட முன்வைத்தவனாக என்னுடைய இந்த கிளாஸை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கும் அல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஜஅலக்கும் மினஸ் சாலிஹீன் வஸ்ஸாலிஹாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.